ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சுவர் கடிகாரம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேங்க. வாங்க கதையை பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் விக்னேஷ் என்ற இளைஞன் ஒரு பழைய பொருட்கள் கடைக்கு சென்றான். அங்கே ஒரு பழைய சுவர் கடிகாரம் அவன் கண்ணில் பட்டது. கடைக்காரர் சொன்னார், இந்த கடிகாரம் ஓடாது, ஆனால் யாருக்கும் தூக்கி எறிய மனசு வராது. விக்னேஷ் அதை குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான். அன்று இரவு சரியாக 12 மணிக்கு டிக் டிக் டிக். பல வருடங்களாக நின்றிருந்த அந்த கடிகாரம் திடீரென்று ஓட ஆரம்பித்தது. விக்னேஷ் ஆச்சரியமாக அதை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை கடிகாரம் மீண்டும் நின்றுவிட்டது. ஆனால் அதன் கீழே ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில், இன்று மதியம் 3 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதே என்று எழுதப்பட்டிருந்தது. விக்னேஷ் அதை ஒரு விளையாட்டு என்று நினைத்தான். ஆனால் மதியம் 3 மணிக்கு அவன் வீட்டின் முன்பிருந்த பழைய மரம் திடீரென விழுந்தது. அவன் வெளியே இருந்திருந்தால் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அன்று இரவு மீண்டும் கடிகாரம் ஓடியது. இந்த முறை காகிதத்தில், நாளை உன் அப்பாவிடம் பேசு என்று இருந்தது. பல வருடங்களாக அப்பாவுடன் பேசாமல் இருந்த விக்னேஷ் மறுநாள் அவரை சந்தித்தான். அப்பா அவனை பார்த்ததும் கண் கலங்கினார். நீ வந்துட்டியா? நான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சேன் என்றார். அந்த சந்திப்பு அவர்களுடைய பிரிந்த உறவை மீண்டும் சேர்த்தது. சில நாட்களுக்கு பிறகு விக்னேஷ் அந்த கடிகாரத்தை மீண்டும் பார்த்தான். அது நிரந்தரமாக நின்றிருந்தது. அதன் பின்புறத்தில் ஒரு பழைய பெயர் எழுதப்பட்டிருந்தது, விக்னேஷின் தாத்தா. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அந்த கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டவில்லை, சரியான நேரத்தில் சரியான மனிதனை சரியான இடத்திற்கு அழைத்து சென்றது. நன்றி. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.